வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜம் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடியின் கஜகஸ்தான் பயணம் ரத்து. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் பங்கேற்பு. தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937 திருத்தம். மதுவிலக்கு அமலாக்க திருத்த சட்டம் இன்று சட்டசபையில் தாக்கல். மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. பெருநிறுவன முதலீடுகளை தமிழகத்திற்கு ஈர்க்க நடவடிக்கை. முதல்வர் மு.க. ஸ்டாலின் விரைவில் அமெரிக்கா பயணம். சட்டசபையில் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தகவல். நீட் வினாத்தாள் கசிவு போட்டித் தேர்வு மீதான மாணவர்களின் நம்பிக்கையை சீர்குலைத்துள்ளது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் வேதனை. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரித்தால் உண்மை வெளிவராது. சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. நீட் தேர்வு அவசியமானது, நியாயமானது. பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை. நடைபாதை போன்ற பொது இடங்களில் ஆக்கிரமிப்பு. முதலில் பகுதி கவுன்சிலர் கைது. மேற்கு வங்க முதல் மந்திரி மம்தா பானர்ஜி அதிரடி. ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் புதிய தலைவர் ஆண்டோனியா கோஸ்டாவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. நீட் விவகாரத்தில் மத்திய அரசு சரியான நடவடிக்கை எடுத்து வருகிறது. முன்னாள் பிரதமர் தேவகவுடா பாராட்டு. கேரள வாகனங்களுக்கு கூடுதல் வரி. தமிழகத்தில் இருந்து வரும் வாகனங்களுக்கும் வரி விதிப்போம். கேரள போக்குவரத்து துறை மந்திரி எச்சரிக்கை. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் கடிதம். மதுவிலக்கு திருத்த சட்டம் இந்த ஆண்டின் ஆக சிறந்த நகைச்சுவை. பாஜக தலைவர் அண்ணாமலை கேலி.
மதுரையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை, சிறையில் அடைக்கப்பட்டுள்ள குற்றவாளி மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. அதிக பெண் தொழில் முனைவோர் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிகம். தனியார் அமைப்பு நடத்திய ஆய்வில் தகவல். தமிழகம் புதுவையில் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. பலத்த காற்று வீச வாய்ப்பு உள்ள பகுதிகளுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜூலை 1 வரை நாடாளுமன்றம் ஒத்திவைப்பு. எதிர்க்கட்சிகள் கூச்சலால் சபாநாயகர் நடவடிக்கை. ஓசூரில் புதிய விமான நிலையம் நிச்சயம். அமைச்சர் டிஆர்பி ராஜா உறுதி. இந்தியாவை இந்து ராஷ்டிரம் ஆக்க முடியாது. பொருளாதார அறிஞர் அமார்த்தியா சென் எதிர்ப்பு. நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் குறித்து ஊழியர் பேசிய ஆடியோ, பணியின் போது தன்னை தாக்கியதாகவும் புகார். மூன்று ஆண்டில் 997 பகுதி நேர ரேஷன் கடைகள் புதிதாக திறப்பு. 500க்கும் குறைவான குடும்ப அட்டைகள் உள்ள பகுதிகளில் பொது விநியோக கடைகள். அமைச்சர் பெரிய கருப்பன் தகவல். காற்று மாசுவை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை. 200 ஏக்கர் பரப்பளவில் தூத்துக்குடியில் பசுமை பூங்கா. அமைச்சர் மெய்யநாதன் அறிவிப்பு. இந்தியாவில் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள், வெறுப்பு பேச்சுகள் அதிகரிப்பு. அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஆண்டனி பிளிங்கன் குற்றச்சாட்டு. வடசென்னையில் அறிவுசார் மையம் மற்றும் நூலகம். சட்டசபையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். திருவள்ளூரில் பூட்டிய வீடுகளில் புகுந்து கொள்ளை. 1 கோடி மதிப்பில் கிராமத்தில் சொகுசு வீடு. மேற்கு மாவட்ட பாஜக இளைஞரணி துணைத் தலைவர் கைது. சென்னை விமான நிலையத்தில் ரூபாய் 21 கோடி மதிப்பில் கொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல். கானாவில் இருந்து கடத்தி வந்த பெண் சிக்கினார். சுங்கத்துறை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை.
இளம்பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு. சென்னை கபாலீஸ்வரர் கோவில் ஊழியர் சிறையில் அடைப்பு. ஒருவருக்கு எத்தனை மது பாட்டில் விற்க வேண்டும்? ஆதார் பெற்று மது விற்க வேண்டுமா? டாஸ்மாக் நிர்வாகம் விதியை உருவாக்க கோரிக்கை. மத சுதந்திரம் குறித்த அமெரிக்காவின் அறிக்கை ஒருதலைபட்சமானது. அதை முழுமையாக நிராகரிக்கிறோம். இந்தியா கடும் எதிர்ப்பு. அமெரிக்க அதிபர் பதவி வேட்பாளர் நேரடி விவாதம். பைடன் ட்ரம்ப் கொச்சை விமர்சனம் உலக அளவில் பேசு பொருளானது. T20 2024 உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டி. கென்சிங்டன் ஓவல் மைதானத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இன்று மோதல். லண்டனில் விம்பிள்டன் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ். இந்தியாவின் ஸ்மித் நாகல் முதன்முறையாக ஒற்றையர் பிரிவில் பங்கேற்பு. இந்தியா தென்னாப்பிரிக்கா பெண்கள் டெஸ்ட் கிரிக்கெட். ஷபாலி வர்மா இரட்டை சதம். முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டிற்கு 525 ரன் குவித்து இந்தியா அபாரம். மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர் மழை. பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியது. மகாராஷ்டிராவில் 975 கோடி ரூபாய் வங்கிக் கடன் மோசடி. சொகுசு கார்கள், உயர் ரக வாட்சிகள், வங்கி கணக்குகளை அமலாக்கத்துறையினர் பறிமுதல். விஜய் ஆண்டனி நடிப்பில் மழை பிடிக்காத மனிதன் ட்ரெய்லர் இன்று வெளியீடு. சுந்தர் சி 121 படத்தின் ட்ரெய்லர் ஆர்யா இன்று வெளியீடு. சுந்தர் சியின் 121 படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியிடுகிறார் ஆர்யா. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.